பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2026 பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளராக மாற போகிறீங்க, யாரெல்லாம் பிரச்சனையை விட்டு தள்ளி நிற்க போகிறீங்க, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு மனிதனுடைய அன்றாட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, இன்றைக்கி நிம்மதியாக இருக்கணும்ப்பா. உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். தயவு செய்து வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கல், பிரச்சனை, போராட்டம், கவலை ஏன் எனக்கு மட்டும் வருது? ஒரு 3 வருஷமாக என்னுடைய ரியாலிட்டியை நான் உணர முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, சிம்மாசனத்தில் எப்பொழுதும் அமர வேண்டும், சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திறமையான அற்புதமான ஆற்றல் கொண்ட சிம்மராசியாகிய நீங்கள் தான். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்க எவ்வளோ தான் கவலை இருந்தாலும், எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் வெளியே காட்டவே மாட்டீங்க. ஏன்னா உங்களை பொறுத்தளவு புதன் மிகப்பெரிய வலிமை அடையக்கூடிய ராசி. அதாவது என்ன சொல்ல, திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலிமை அடையக்கூடிய ராசியே நம்மளுடைய கன்னி ராசி தான். அப்போ உங்களோட லைஃப்பில் எதையும் கடந்து போக முடியுங்கிற ஒரு ஆள் மனதில் ஒரு தன்மை இருக்கும். ஆனால் கன்னிராசிக்காரங்க எங்கே ஒரு செயல் இழக்கிறாங்க அப்படின்னா, பணம் கொடுக்குற விஷயங்களிலும், பணத்தை யாருக்காக கொடுக்குற விஷயங்களிலும், அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்களிலும், பெண்களாக இருந்தாலும் பெண்கள் சார்ந்த விஷயங்களிலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் சார்ந்த விஷயங்களிலும் சற்று தன்னுடைய மனசை தொலைக்கும்பொழுது, சற்று தன்னுடைய மனசை தடுமாற்றம் வரும்பொழுது தான் லைஃப்பில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி ரொம்ப போராடுகின்ற கன்னிராசி நேர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக லைஃப்பில் உங்கள் லைஃப் சூப்பராக போகுது. உங்களுடைய கற்பனைகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதேபோல் வேலை கிடைக்கலைங்க, நல்ல வேலையில் இருந்தேன், எதுக்கு வேலையை விட்டு வந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தத்துடன் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் மகிழ்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாக போகுது. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஹெல்த்துக்கு நான் எவ்வளவோ செலவழிச்சிக்கிட்டே இருக்கேன், என் ஹெல்த்து பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு வந்திருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா, வருத்தங்களை சரி செய்து உங்களுக்கான ஒரு மருத்துவரை நீங்கள் சரியான முறையில் பார்த்து இந்த மாதத்தில் தீர்வு எடுப்பீர்கள் என்பதை தெளிவாக சொல்லும். அதேபோல் கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, பல நேர்கள் சொந்தமாக தொழில் தொடங்கி நிறையா பிரச்சனையை சந்திச்சுருக்காங்க. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா சொந்த தொழிலில் ஸ்டாண்டர்டாக நிற்கிறதுக்காக காலையில் 5 மணிக்கே கடையை திறக்கிறது, காலைல வெள்ளனையே போய் ஆஃபீஸை திறக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் என்னென்னா, உங்களுக்கேற்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு வர்றது கிடையாது. ஸோ அது ஏன் வரலை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஓனராக, ஒரு முதலாளியாக எங்கேயும் நீங்கள் அமர்ந்து வேலை பார்க்குறதே கிடையாது. சக தோழர்களுடன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய வேலையை பயணிக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல நல்ல மதிப்பு வாங்குறீங்க, ஆனால் வருமானத்தை ஈட்டுறது கம்மி. ஏன்னா விட்டு கொடுத்துறீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம், இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருவோன்னு அசால்ட்டாக விட்டு கொடுங்க. அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. சொந்தமாக தொழில் செய்கின்ற வியாபார பெருமக்களுக்கு இந்த மாதம் தொழிலில் வெற்றி ஏற்படும் என்பதை உறுதியாக சொல்லலாம். பெண்களுக்கு, கன்னிராசி பெண்களுக்கு இந்த மாதத்தில் தான் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை உண்டு. அதேபோல் கணவன் குடும்பத்தார், மனைவி குடும்பத்தால் நிறையா பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த பிரச்சனை ஒரு தீர்வு கிடச்சி உங்களுடைய நல்ல விஷயங்களை உங்களுடைய பார்ட்னருடைய குடும்பத்தார் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவீங்க. கன்னிராசி பெண்கள் உறுதியாக தன்னுடைய முழு அற்புதமான நல்ல திறமைகளை
வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். வெளிநாட்டு யோகங்கள் இருக்குது, வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வெளியூரில் சென்று வியாபாரமோ அல்லது வேலையோ பார்க்கக்கூடிய அமைப்புகள், இடமுட்டு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கு. சரி, இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தேவையில்லாத வீண் செலவுகளை குறைச்சிக்கோங்க. இந்த பாக்கெட்டில் காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சேர்த்து செலவழிக்கிறேன். எப்படி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அவங்க சாப்பாடுக்கு அவங்க சாப்பிட்டதுக்கு அவங்க காசு கொடுத்துட்டு போவாங்க, நீங்கள் அப்போ தான் சாப்பிடவே போயிருப்பீங்க. அண்ணே நீங்கள் பிள்ளை கொடுக்காங்க, நான் கொடுத்துறேன், வச்சுருக்கனே நான் கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்து கொடுக்கீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வேண்டாம். உங்கள் காசு, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஊதியம் உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே போகணும். அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றுங்க. கஷ்டம்தான், இதெல்லாம் உங்கள்கிட்ட மாற்ற சொல்கிறது கஷ்டம்தான். ஏன்னா அது ரத்தத்திலேயே ஊறியது அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசிக்கே உரிய ஒரு பெரிய விஷயம். ஆனால் இருந்தாலும் தான் வீட்டில் பசியோடு இருக்கும்போது பிறருக்காக நீங்கள் உதவி செய்கிறது நல்லதாக இருந்தாலும் கஷ்டப்படுறது உங்கள் குடும்பம் தானே. அதனால் நீங்களும் கஷ்டப்படக்கூடாது, உங்கள் குடும்பமும் கஷ்டப்படக்கூடாது. அந்த அளவுக்கு தானத்தை நீங்கள் செயல்படுத்தலாம். தேவையில்லாத நபர்களுக்கு தானம் கொடுப்பது சிறப்பான விஷயம் அல்ல. எதுவுமே கிடைக்காத ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தானம் தான் சிறப்படையக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றடையக்கூடிய விஷயம் என்பதை புரிந்து கொண்டு இந்த மாதத்தில் வீண் செலவுகள், தேவையில்லாத விரை செலவுகளை குறைத்து கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் முருகன் வழிபாடு செய்வது மூலமாக முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேர்களே, தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம பொது பலன் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது எதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்டிங்கில் சூரியன் எங்கே உள்ளே வரான்னா நம்மளுடைய மகர ராசிக்குள்ளே வரார். மகர ராசிக்குள்ளே 15ஆம் தேதி வரையும் இருக்கிற சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே கும்பராசியில் ட்ராவல் பண்ணுவார். அப்போ சூரியனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எப்போவுமே மாத பலன்கள் எடுப்போம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மற்ற ஏனைய கிரகங்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களுடைய கிரக அமைப்புகள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் எல்லா கிரகங்கள், அதாவது கிட்டத்தட்ட சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன ஸ்டார்ட் ஆகிறாங்கன்னா மகரத்தில் ஸ்டார்ட் ஆனாங்க. ஸோ அதுக்கடுத்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா செவ்வாயை தவிர்த்து இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட அதிகமாக கும்பராசியில் தான் இருக்காங்க. ஸோ இதை மையமாக வைத்து மற்றும் வருட கிரகங்களான அதாவது சனி பகவான், அதே போல் நம்ம ராகுகேது பகவான், குரு பகவான் இவர்களை மையப்பகுதியாக வைத்து தான் இந்த பலன்கள் நான் உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் வேறு. இது ஒரு 20 to 30% கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய எனர்ஜி ஆஃப் பவர். இதை தாண்டி உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், நடப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கா, அல்லது அதை நடத்துவதற்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் ரஷ்யா, அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து வருது. சொல்லிகிட்டே இருக்கலாம் வீடியோ ஃபுல்லாக. ஸோ எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாநிலம், எந்த ஊருங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எனக்கு கட்டாயமாக அவசியம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லைங்க, டேட் ஆஃப் பர்த்தே இல்லைங்க, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக இந்த பூமியில் பிறந்த அனைவருடைய வாழ்க்கையும் ஜோதிட அடிப்படையில், ஜாதக அடிப்படையிலும் தெரிஞ்சுக்கலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறது. அதே போல் வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.